கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவதூதன் எப்படிலாம் வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் தேவ பிள்ளைகளை இருந்து நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாளில் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20, 21, 23 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே தேவன் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, என்ன உன்னை வழியில் காக்கிறதுக்காக என் தூதனை அனுப்புவேன். அதே போல நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக உன் வழியிலே காக்கிறவரும் உன்னை ஆயத்தம் பண்ணி உனக்குன்னு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணுவதாக தேவதூதரை அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்போ இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அங்கே தேவதூதர் அவரை வழி நடத்துகிறார், கொண்டு போகிறார். அவங்களுடைய பாதைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்? கரடு முரடான பாதைகள், எத்தனையோ ராஜாக்கள் வருகிற மோசங்கள், போராட்டங்கள், பிரச்சனை, சண்டைகள் எல்லாத்திலும் அந்த தேவதூதன் அவர்கள் வழி நடத்துகிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உன் கூட வருவா. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உனக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவ பிள்ளை எங்கே போனாலும் தேவ பிள்ளைகளை தேவதூதன் உன் கூட வருவார். தேவ பிள்ளைகள், அவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். அநேக போராட்டம், பிரச்சனை வரலாம், என் கூட இல்லையே, யாரும் இல்லையேன்னு சொல்லி நினைக்காதீங்க. தேவதூதன் உங்களை கடந்து போவா. தேவ பிள்ளைகள், உங்கள் வழியில் உங்களுக்கு வருகிற மோசங்கள் எல்லாம் விலக்கி காப்பார், உங்களுக்காக வாதாடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக செய்வார். நீ நினைச்சிட்டீங்க நாம தான் எல்லாம் செய்யறோம், இல்லை, தேவதூதனை கொண்டு அவர் செய்வார். உங்களுக்கு ஆயத்தம் பண்ண இடத்துல தேவதூதர் சரியான இடம் போய் கொண்டு சேர்ப்பா. தேவ பிள்ளைகளே, தேவன் சொன்னதுதான். அவர் மனமாற மனுஷன் நல்ல. தேவ பிள்ளைகளே பாருங்க, வழியில் எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார்? எத்தனையோ ராஜாக்கள் போராடினாங்க, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, தண்ணி இல்லைன்னாங்க, வெள்ளரிக்காய் இல்லைன்னாங்க. ஆனாலும் தேவன் தன் தூதரானவரை அனுப்பி எல்லா காரியத்தையும் அவள் வாக்கியம் பண்ணி கரெக்டாக அந்த கானானுக்குள்ளே கொண்டு போனான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குன்னு ஆயத்தம் பண்ணின இடத்தை வச்சுலே தேவன் தன் தூதனை அனுப்பி சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பா. கலங்காதீர்கள். தேவ பிள்ளைகளே, நான் பரதேசியாக இருக்கிற எனக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது, இல்லாமல் போராட்டமாக இருக்க, அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி நினைக்காத. தேவ பிள்ளைகளை, அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு போனாரோ கரெக்டாக தன் தூதனை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு எடுத்து நீ தேவன் இன்னும் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தில், இந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு சேர்ப்பார். தேவ பிள்ளைகளை, கலங்காதீர்கள். தேவ பிள்ளைகளை, அவர் நேற்றென்று மாறாத தேவன். இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிற தேவன். 20-25 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற தேவன். உங்கள் குடும்பத்தை வழி நடத்த மாட்டாரா? உங்கள் தேவ பிள்ளைகளை, உங்கள் மனைவி பிள்ளைகளை வழி நடத்த மாட்டாரா? உங்கள் தொழிலை வழி நடத்த மாட்டாரா? உங்கள் வேலையை வழி நடத்த மாட்டாரா? அவர் வழி நடத்துவா. எனக்கு நிலையற்றவராக இருக்கனே, அலைஞ்சிட்டு இருக்கனேன்னு நினைக்காதங்க. அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவரோட இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாலும் தேனும் தேசம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். தன் தூதனை தேவதூதரானவர் அனுப்பி சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். கலங்காதீர்கள். தேவ பிள்ளைகளை, வழியில் எத்தனை மாசம் வந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்ட பிரச்சனை வந்தாலும் அவர் எல்லாத்தையும் அதமாக்கி போடுவார். தேவ பிள்ளைகளை, ஆனால் அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி செவி சாயுங்க. அவர் கோபப்படுத்தக்கூடாது. தேவ பிள்ளைகளை, வழியில் என்ன பண்ணுகிறோம்? நம்ம போகிற வழியில் என்ன பண்ணுறோம்? முறுமுறுத்துறோம், கோபப்படுத்துருவோம். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி கோபப்படுத்த முறுமுறுத்த ஜனங்கள் யாவரும் அவர் அந்த தேசத்தில் போய் சேரவில்லை. இன்னைக்கு அநேகர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாமல் இருக்கு. காரணம் அப்படித்தான், முறுமுறுப்பு, பலவிதமான காரியங்கள் இப்படி இருக்கிறதுனால தேவ பிள்ளைகளை, பாவம் தேவ பிள்ளைகள் வழியில் அநேக பாவம் செய்வதற்கு தூண்டும் சத்துரு கொண்டு வருவான். நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர விடாதபடி பல பாவ காரியங்களை தூண்டுவான். தேவ பிள்ளைகள், எதையும் நீ பார்க்காதபடி தேவனை நோக்கி பார்த்து தேவ பிள்ளை அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யும் பொழுது தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ண இடத்துல தேவதூதனை கொண்டு சரியானபடி செய்வார். கலங்காதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, தன் தேவதூதனை அனுப்பி, அப்பா தாப்பனே, அப்பா அவர்களுடைய எல்லா பாதைகளை செவ்வையாக்கின தேவனே, அவர்களை வழி நடத்துகிற தேவனே, நீர் ஆயத்தம் பண்ண தேசத்தில் கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் அவர்கள் வழி நடத்துகிறவர். அப்பா, அதே போல இந்த நாளில் வழியில் பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளை சரியான நேரத்தில் நீர் கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கபடியாக செபிக்கிறோனப்பா. எத்தனை வழிப்போக்கு, எனக்கு ஒரு வழி இல்லையேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நான் அடிமையாக இருக்கிறேனே, எனக்கு மீட்க வழி இல்லையேன்னு சொல்லி தூதனார்வன் அனுப்பி எல்லா காரியங்களை கொண்டு பிள்ளைகளுக்கு நீ எந்த ஸ்தானத்தை, இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீரோ அந்த இடத்தை கொண்டு போய் நீ சேர்க்க முடியாது செபிக்கிறோம். Take a name of Jesus.
அப்படி செய்கிறதுக்காக சோதரம் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தாலே ஆமென். கலங்காதீர்கள். அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு உங்களை சரியான தன் தூதன் அனுப்பி சரியான இடத்துக்கு கொண்டு போவார். உங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென்.